அவர் வந்து கன்சிடர். ஆனா இப்பவே அவர் பேசிட்டு இருக்காரு, இந்த படம் முடிஞ்சோன்னா அடுத்து ஆரம்பிச்சிருவாங்க, எலெக்ஷன் முன்னாடி இன்னொரு படம் வந்துரும் அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் களத்தின் மீது நம்பிக்கை போயிடுச்சு, அதனால மீண்டும் அவர் நடிக்க போயிடுவாரு. இங்க பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாம தான் பொழப்ப பார்க்க போற இவருக்கா நீங்க ஓட்டு போட போறீங்க அப்படின்னு அப்படி மக்களை குழப்புகிற ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிந்து இந்த வதந்திக்கு பின்னால் நிச்சயமாக வந்து திமுகவுடைய இணைய கூலிப்படை இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான வதந்தியை ஒரு அதிமுக தரப்பில் இருந்தா மற்ற தரப்பில் இருந்தா கிளப்பி விடுவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம், விஜயின் வருகை திமுகவுக்கு தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் கொடுத்திருக்கு. அப்ப எப்படியாவது விஜயை காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நோக்கமாக இருப்பதால் இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வதந்திகளை எல்லாம் அவங்க கிளப்பியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்மளுடைய அனுமானம் மட்டும் இல்ல, அந்த யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நபர்கள், இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுகிற நபர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஏதோ ஒரு வகையில் திமுகவுடைய தொடர்புடையவர்களா இருக்கிறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திமுக சைட்ல இருந்து பேசுறப்ப அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கு பொறுப்பாளர் போட்டாங்க, எலெக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த திமுக ஏன் சார் விஜய் பார்த்து பயப்படணும் அப்படின்னு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் வரது நியாயம் தானே? இல்ல, அவர்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுடைய கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு நீங்க பொறுப்பாளர்கள் போடுது, மற்ற விஷயங்கள் பண்றது அப்படிங்கிறது வேறு. அதே நேரம் தேர்தல் களத்துல ஒரு எதிரி இருக்காரு, அவர் ஒரு பலமான எதிரிங்கும் போது